guys, welcome back to our crypto airdrop channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான airdrop பத்தி பார்க்க போறோம். ஏன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா crypto airdropsலயே ஃபண்டிங்ல அதிகமா இருக்க நம்பர் 1 ப்ராஜெக்ட் இதுதான். ஸோ லினியா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி அவங்களோட டெஸ்ட்நெட் என்எஃப்டி வந்து பாத்தீங்கன்னா airdrop வந்து கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் லினியா டெஸ்ட்நெட் டாஸ்க் வந்து பண்ணியிருந்தாங்களோ ஸோ இப்போ மெயின்நெட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெயின்நெட் கொண்டு வந்துட்டாலே பிரிட்ஜி டெக்ஸ் ஸோ இதை தாண்டி என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் இது எல்லாமே லைன் பை லைனா வரும். இதுல நீங்க சில டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்க, டிரான்சாக்ஷன்ஸ் கவுண்டை வச்சா இருக்கட்டும், இல்ல வால்யூம்ஸ் வச்சா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சில டாஸ்க் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல கில்ட் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ மெயின் நெட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர்ட்ராப்க்கு வந்து எலிஜிபிள் ஆகலாம். ஸோ அவங்க நேட்டிவ் டோக்கன்ஸ் வந்துச்சுன்னா நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஏர்ட்ராப் வந்து கிடைக்கும். ஸோ மார்க்கெட்ல உங்களுக்கே தெரியும், கிரிப்டோ மார்க்கெட்ல அப்கமிங்ல ஃபண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா லினியாவா இருக்கட்டும், ஜிகே ஜிங்கா இருக்கட்டும், ஸ்டார்க் நெட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து டாப்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இந்த லினியாலும் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம வந்து அட்டன் பண்ணணும். பட் இந்த ஒரு வீடியோவோட முடிய போறது கிடையாது. இதை தாண்டி இந்த வீடியோல வந்து நிறைய மெயின் நெட் டாஸ்க்கும் இருக்கு, ப்ராப்பரா வந்து பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 3 பிரிட்ஜ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 டி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணி காட்ட போறேன். ஸோ இது பண்றது மூலயமா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை போய் பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் கீழே போனீங்கனாலே பிரிட்ஜ் டு லினியான் இருக்கும். ஸோ இதுக்கான லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பில்டிங்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க சும்மா படிச்சுக்கோங்க, என்னன்றது எதுக்காக நம்ம பண்றோன்றதையும் ஜஸ்ட் வந்து பாத்துக்கோங்க. பட் இதை தாண்டி இந்த எக்ஸ்ப்ளோர் ஈகோ சிஸ்டம் கொடுத்தீங்கனாலே பிரிட்ஜ்ல வந்து நீங்களே பார்க்கலாம். ஸோ நீங்க எங்க இருந்து ப்ரோ எடுக்கிறீங்கன்னா நம்மளும் இங்க இருந்து தான் எடுக்கும். ஸோ இங்க பாருங்க, லேயர் ஸ்வாப்பா இருக்கட்டும், ஆர்பிட்டர் ஃபினான்ஸ் வந்து இருக்கு, இதை தாண்டி வந்து ரைனோ ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ். ஸோ பிரிட்ஜ்னா ஒன்றும் இல்லை, உங்களோட எத்தீரியம் L1ல இருந்து L2க்கு வந்து கொண்டு வரீங்க. நார்மல் எத்தீரியம் வந்து பாத்தீங்கன்னா லினியா எத்தீரியமா மாத்துறதுக்கு பிரிட்ஜிங் பிளாட்ஃபார்மா இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆர்பிட்டர் ஃபினான்ஸ் அண்ட் தென் ரைனோ ஃபினான்ஸ் அண்ட் தென் அஃபிஷியல் பிரிட்ஜ் லேயர்ஸ் மொத்தம் 4 பிரிட்ஜ் வந்து யூஸ் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் இந்த மற்ற பிரிட்ஜஸ் எல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஃபீஸுக்கு வந்து கால்குலேட் பண்ண வேண்டியதா இருக்கு. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா டி ஆப்ஸும் இருக்கு. ஸோ டி ஆப்ஸ்னா உங்களுக்கே தெரியும். ஸோ விஷயம் என்னன்னா இந்த ஜிங்க் ஸ்வாப்பா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ஹாரிசான் டெஸ்க், ஸோ நிறைய இருக்கு. ஸோ இதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிங்க் ஸ்வாப் யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இந்த ஹாரிசான் டெஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நியூ டெஸ்க்ன்றதுனால நியூவா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் சக்சஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இன்னைக்கான ஏர்ட்ராப்ல போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம், உங்களோட ஏர்ட்ராப் வேலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா எத்தீரியம் வந்து ஒரு $50 வச்சுக்கோங்க. ஸோ அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏர்ட்ராப் பண்றதுக்காக, ஏன்னா பிரிட்ஜிங் பண்றதுக்காக நீங்க எத்தீரியம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா லினியா எத்தீரியமுக்கு மாத்தணும். இந்த எத்தீரியம்ல இருந்து லினியா எத்தீரியமுக்கு மாத்ததுக்கு லினியா பிரிட்ஜ் அண்ட் தென் வந்து ரைனோ ஃபினான்ஸ், ஆர்பிட்டர் ஃபினான்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண போறோம். நான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா $68 வந்து லோட் பண்ணிக்கிறேன். $20 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜிங் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட அஃபிஷியல் பிரிட்ஜுக்கு வந்து போயிடலாம். ஸோ அஃபிஷியல் பிரிட்ஜுக்கு போயிட்டீங்கனாலே வேலட் இங்க கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ எத்தீரியமே வந்து கனெக்ட் பண்ணிக்க சொல்லும். எத்தீரியம்ல காசு இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களோட பேலன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். 0.0368 ஒன்றும் இல்லை, உங்க பேலன்ஸ்ல இருக்க மெயின்னெட் எத்தீரியம் பேலன்ஸ் தான் அது. இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல வந்து 0.01. ஏன் ப்ரோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பிரிட்ஜ் யூஸ் பண்றீங்கன்னா இதான் அவங்களோட அஃபிஷியல் பிரிட்ஜ். தேர்ட் பார்ட்டி பிரிட்ஜஸ் தான் இந்த லேயர் ஸ்வாப்பா இருக்கட்டும், ஆர்பிட்டர் ஃபினான்ஸா இருக்கட்டும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோ கிளைமிங் நீங்க வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பிரிட்ஜிங்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. 0.01 எத்தீரியம்னா கிட்டத்தட்ட ஒரு $18 ரேஞ்சுக்கு வரும். ஸோ எவ்வளவு ஃபீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு 11:20 AM தான் பண்றேன். ஸோ ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு $2.67 கேட்கறாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னி நிலைமைக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீஸ் தான். ஏன்னா நம்ம ஜிகே ஜிங்க்லாம் வந்து $8 $10 ஃபீஸ் ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸ் தான் இருக்கு. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து வேலிடேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லினியா எத்தீரியம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா லினியா இடிஹெச்சா வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் முடியறதுக்கு மேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes ஆகலாம். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டிரான்சாக்ஷன் அப்ரூவ் ஆயிட்ட பேர் கீழே இந்த இடத்துல ரீசன்ட் டிரான்சாக்ஷன்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிரிட்ஜிங் ஆகிட்டு இருக்கு. எத்தீரியம்ல இருந்து லினியா மெயின்னெட்டுக்கு எத்தீரியம் வந்து போகுது. இது ஒன்ஸ் போயிடுச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க மெட்டாமாஸ்க்ல ஆர்பிசி ஆட் பண்ணணும் தேவையில்லை. ஸோ அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் டாஸ்க் வந்து நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ கைஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 minutes கேட்டா ஆயிடுச்சு ரிசீவ் ஆகுறதுக்கு. ஸோ டைம் எடுக்கும். ஸோ யாரும் வந்து பாத்தீங்கன்னா வரலன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க.
A few moments later. வந்து மேல போய்க்கோங்க. இந்த இடத்துல எத்தீரியம்னு இருக்கும். அத வந்து லினியா மெயின்னெட்னு குடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்விட்சிங் நெட்வொர்க் வந்து காமிக்கும். ஜஸ்ட் நீங்க ஸ்விட்ச் குடுத்துட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு பேலன்ஸ் இங்கே வந்து காமிச்சிரும். நீங்க வந்து மேல போயிட்டு ஜஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிக்கலாம். லினியா வந்து பார்த்தீங்கன்னா 0.01. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிட்ஜிங் நம்ம அஃபிஷியலா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு டாஸ்க் வந்து பண்ணியாச்சு. அப்படியே டிக் அடிச்சுக்கோங்க. செகண்டுக்கான லிங்க்கும் வந்து கீழ குடுக்குறேன். இல்லன்னா நீங்க டைரக்ட்டா டைப் பண்ணிக்கலாம். பட் லிங்க் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. அதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஆர்பிட்டர் ஃபினான்ஸ். ஸோ ஆர்பிட்டர் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஸோ நெறைய டாஸ்க் வந்து பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் வந்து ஜிகே சிங்கா இருக்கட்டும், ஸ்டார்க் நெட்டா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். இவங்களுக்கான டோக்கன் வந்தாலும் நம்மளுக்கு ஏர்ட்ராப்பா வரும். அதனால இத நம்ம மெயினா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் 0.01. ஏன்னா இது 2ம் வந்து நான் வந்து ஹையர் இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுப்பேன். ஸோ லினியான்னு சொல்லிட்டு மாத்திக்கோங்க. ஆல்ரெடி லினியா பேலன்ஸ் எனக்கு காமிச்சிக்கும். ஸோ 0.01 குடுத்துட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிட்ஜிங்க்கு வந்து 20 மினிட்ஸ் எடுத்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் வந்து குடுக்குறேன். ஸோ சென்ட் குடுக்குற பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்விட்ச் பண்ண கேட்கும். ஏன்னா இங்க எத்தீரியம்ல இருந்து லினியாக்கு வந்து போகுது. ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.0015. ஸோ 0.0015னா எவ்வளவு வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $2.7 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் பிரிட்ஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம $2.7 யூஸ் பண்ணோம். ஸோ இந்த பிரிட்ஜுக்கும் வந்து $2.7 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றோம். கிட்டத்தட்ட $5 வந்து ஃபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ராக்கெட் போக ஆரம்பிச்சிடும். ஸோ எத்தீரியம்ல இருந்து ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லினியாக்கு போகும். இது கம்ப்ளீட் ஆக எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீடியோ பாஸ் பண்றேன். ஏன்னா ஃபுல்லா தெரியணுன்றதுக்காக தான் லைவ்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்கல கைஸ். ஒரு 2 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு. ஸோ செகண்ட் பிரிட்ஜும் வந்து பண்ணியாச்சு. ஸோ 3வது பிரிட்ஜ் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ பிரிட்ஜஸ்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பிரிட்ஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பிரிட்ஜ் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ரைனோ ஃபினான்ஸ். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரைனோ ஃபினான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ணி வித்ரா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ ஜிகே சிங்கே வந்து பண்ணி காமிச்சிருப்பாரு. ஸோ இதுலயும் நீங்க வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க வேலெட்ல என்னென்ன இருக்குன்றது காமிச்சிடும். ஸோ கனெக்ட் வேலெட் கொடுத்தோடனே நீங்க என்னோட வேலெட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எத்திரியம்ல இருந்து அனுப்பாதீங்க. ஃபீஸ் அதிகமா போகும். நீங்க இந்த ஆர்பிட்ரம்ல இருந்து அனுப்பலாம். இல்லைன்னா வேற எதுல இருந்து வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுப்பலாம். ஒன்ஸ் டெபாசிட் ஆகி நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா லினியா வந்து வித்ரா பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆர்பிட்டர்ல ஒரு $10 ரேஞ்சுக்கு இருக்கு. ஸோ அதனால இதை அனுப்ப முடியாது. ஸோ நான் இந்த எத்திரியுமே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சிக்கிறேன். ஸோ 0. சேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் கொடுத்துருவோம். ஸோ இருக்கிற அமௌண்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சிருவோம் மேக்ஸ் கொடுத்துட்டு. ஏன்னா இந்த பிரிட்ஜை நம்ம ஒரு தடவையாவது யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்ம் டெபாசிட் ஆகுது. ஸோ அண்ட் தென் இதுக்கான டிரான்சாக்ஷன் ஃபீஸும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2.72 ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு $2.7, இப்போ ஒரு $2.7. ஸோ கிட்டத்தட்ட 3 $2.7 வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ கன்ஃபர்ம் கொடுத்துட்றேன். ஸோ கன்ஃபர்ம் கொடுத்துட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராசஸிங் டைம் எடுக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஏன்னா இங்க இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க லினியாவை வந்து வித்ரா பண்ணணும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கணும். ஸோ இந்த இடத்துல காமிச்சிச்சுனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெபாசிட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் கன்ஃபர்மேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி கேட்கலாம் ப்ரோ, என்ன ப்ரோ எல்லாத்துக்கும் $2.7 ஸோ பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜிகே ஜிங்குக்குலாம் அதிகமா இருந்துச்சு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலெட்டுக்கு $2,000 $3,000 வந்து ஏர்ட்ராப் தராங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு $10 to $15 ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்பெண்ட் பண்ணாம உங்களால எடுக்கவே முடியாது. இதை தாண்டி நம்ம வால்யூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெக்ஸ்ல இருந்து எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பலாம் ஆகாது. ஒரு கிட்டத்தட்ட $100 $150 தான் ஆகும். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் இந்த பிரிட்ஜஸை மட்டும் ஒழுங்கா பண்ணிடுங்க. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எத்தனை பிரிட்ஜ் பண்றீங்களோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஏர்ட்ராப் ப்ராபபிலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எவ்வளவு பிரிட்ஜ் இருக்கு இந்த இடத்துல, நம்ம இப்போ 3 பிரிட்ஜ் தான் யூஸ் பண்றோம். இதை தாண்டி லேயர் ஸ்வாப்பும் இருக்கு. லேயர் ஸ்வாப் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிரிட்ஜ். விக்கி ப்ரோ நிறைய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுவும் வந்து எப்படி யூஸ் பண்றது நான் வந்து சொல்லிடுறேன். நீங்க வந்து தாராளமா வந்து பண்ணிக்கலாம். இதை பண்ணிட்டு நம்ம டைரக்டா டெக்ஸுக்கு வந்து போயிடலாம். எந்தெந்த டெக்ஸ்ல நீங்க வந்து ஸ்வாப்பிங் பண்ணணுன்றதையும் நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் கன்ஃபர்மேஷன்ல தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சிட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸுக்கு போயிட்டு என்ன டெக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்துடலாம். ஸோ கைஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் வந்து பிளாக்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க லினியான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல எத்திரியம்னு இருக்கும், இந்த இடத்துல வந்து லினியான்னு சொல்லிட்டு இருக்கணும். இப்போ கண்டினியூ கொடுத்துட்டீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபர்ம் வித்ட்ராயல் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்டீங்கனாலே போதும் உங்களோட லினியாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 0.05 வந்துவிடும்.
வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை செக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கே வந்து போயிட்டு ஸோ லினியால போயிட்டு ஃபர்ஸ்ட் 0.01 அடுத்தது வந்து 0.01 அடுத்தது 0.005 ஸோ மொத்தம் வந்து 3 பிரிட்ஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர்த் பிரிட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா லேயர் ஸ்வாப். இது எல்லாருக்கும் வந்து ஒரு தெரிஞ்ச ஸ்வாப் தான். ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா layerswap.ioன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. இந்த இடத்துல நீங்க பைனான்ஸ்ல இருந்து கொண்டு வரலாம், வேற எந்த எக்ஸ்சேஞ்சில இருந்து கொண்டு வரலாம். பட் பைனான்ஸ் நீங்க இந்த இடத்துல மேல போட்டுட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா லினியான்னு சொல்லிட்டு போட்டுருங்க. லினியான்னு போட்டுட்டு இந்த இடத்துல சேம் 0.01 ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். 0.01 தான் நம்ம மற்ற பிரிட்ஜஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணோம். இங்க என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வேலட் அட்ரஸ் வந்து போடணும். ஸோ வேலட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ண உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் உங்க வேலட் அட்ரஸ் போட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணிடுறேன். ஸோ கைஸ் நான் வந்து இந்த இடத்துல என்னோட வேலட் அட்ரஸ் வந்து போட்டுட்டேன். இப்போ ஸ்வாப் நவுன்னு சொல்லி கொடுக்கணும். ஸ்வாப் நவுன் வந்து கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் பைனான்ஸ்ல இருந்து லினியாக்கு மாத்துறதுக்கு வந்து கார்டேட் சொல்லி கொடுத்துட்டு ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இந்த அட்ரஸை காப்பி பண்ணி நீங்க உங்களோட பைனான்ஸ் ஆப்புக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னா ETH பிஎஸ்சி நெட்வொர்க்குக்கு வித்ரா பண்ணணும். இப்போ சொல்றேன், ETH எத்திரியம் டோக்கன் 0.01 டோக்கனை வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நெட்வொர்க்கு வித்ரா பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஸ்வாப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் பிரிட்ஜ். ஸோ நான் ஏன் நிறைய பிரிட்ஜ் வந்து யூஸ் பண்ண விரும்பலன்னா வீடியோட லென்த் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ பிரிட்ஜஸ் வந்து போதும். இதை பத்தி ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட க்ளோஸ்ட் கம்யூனிட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதுக்கான அப்டேட்டும் இந்த எண்ட் ஆஃப் வீடியோல நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் பிரிட்ஜ். ஸோ இதை யூஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு ETH வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பைனான்ஸ்ல வித்ரா போடணும். ஆனா நெட்வொர்க் வந்து BEP20 வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 4 பிரிட்ஜஸ் வந்து பண்ணிட்டதா கணக்கு வந்துருச்சு. இப்போ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன டெக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ டெக்ஸுக்கு வந்து போயிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய டெக்ஸ் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் ஸ்வாப் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுக்கான லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஜிங்க் ஸ்வாப்ல உங்களுக்கு டிஃபால்ட்டாவே இங்க வந்து லினியா மெயின்னெட்னு இல்லைனா லினியா மெயின்னெட்னு மாத்திக்கோங்க. இங்க உங்களோட வேலட் பேலன்ஸ் வந்து காமிச்சிடும். ஸோ ஜஸ்ட் வந்து ட்ரேடுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. இந்த இடத்துல 100% கொடுக்காதீங்க. நான் ஃபீஸ் கண்டிப்பா வேணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபீஸுக்கு வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் 2.2 சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா $4 பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்வாப் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபீஸ் வந்து ஒரு $1 ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இது 0.003னா $1 ரேஞ்சுக்கு தான் வரும். ஸோ ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிட்டேன்னா நான் வந்து ETH வந்து பாத்தீங்கன்னா BUSD வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த இடத்துல பேலன்ஸ் வந்து லோட் ஆயிடும் ஸ்வாப் பண்ணது. ஸோ ஸ்வாப்பிங்கும் வந்து பண்ணியாச்சு. ஸோ என்னோட வேலட்ல வந்து டிரான்சாக்ஷன்ஸும் வந்து 4 பண்ணியிருக்கேன், 4 பிரிட்ஜ் பண்ணியிருக்கேன், 3 வந்து அண்ட் தென் 1 வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து கிரியேட் பண்றதுக்காக நம்ம வந்து டெக்ஸ் டூல் வந்து யூஸ் பண்றோம். இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா வாரத்துக்கு ஒரு டைமோ 3 days ஒன்ஸோ பண்ணிட்டு இருங்க. ஏன்னா இது டக்குன்னு ஒரே மாசத்துக்கு கொடுக்க போற ஏர்ட்ராப் கிடையாது. லினியான்றது வேலட் எந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு லென்த்தா யூஸ் பண்றீங்களோ ஆக்டிவா இருக்கோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஏர்ட்ராப் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கு. ஸோ பொறுமையா பண்ணுங்க. வாரத்துக்கு 1 பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா பண்ணிடுங்க. அதான் இப்போ லைக் சேஃபர் சைடும் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல நிறைய இருக்கு. ஸோ ஹாரிசான் டெக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். சேம் தான், வேலட்டை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். வேலட்டை கனெக்ட் பண்ணிட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இந்த மெட்டாமாஸ்க்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ லைவ்லேயே வந்து வேணா உங்களுக்கு ஒரு ட்ரையல் பார்ப்போம் நம்ம. ஸோ இங்க கனெக்ட் பண்ணிட்டு செலக்ட் டோக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா CE டெஸ்க். ஸோ இது ஆல்ரெடியே காமிச்சிரும் பைனான்ஸ் USDT. ஸோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ETH வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் வந்து வித் ETH வந்து பாத்தீங்கன்னா நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் அப்படியே ஃபர்ஸ்ட் அப்ரூவ் BUSDன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அப்ரூவ் BST வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கும் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து போகும். ஸோ இது வந்து பெண்டிங்ல இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் லினியா பேஸ் பண்ணி இருக்கிறதுனால சில டைம் கொஞ்சம் அதிகமா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சிங்க் ஸ்வாப் அப்படி கிடையாது. GK சிங்க்ல ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால இப்போதைக்கு இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நான் லைவ்ல பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கைஸ் நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் பெண்டிங்ல இருக்கு. பட் இந்த டிரான்சாக்ஷன் அப்ரூவ் ஆகலாம், இது நடக்கவே நடக்காது. ஸோ இதை அப்படியே வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் அந்த சிங்க் ஸ்வாப்ன்றது நல்லா ஒர்க் ஆகுது. அதனால டெக்ஸ்ல வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நான் பண்ணது எங்க ப்ரோ ட்ராக் பண்றது செக் பண்றது அப்படின்னா ஆல்ரெடி 10K வேலட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வந்து உங்களோட அட்ரஸ் அங்கே காப்பி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா லினியாவை நீங்க அங்கேயே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண டாஸ்க்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்கபிள் ஆயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆயிருக்கும். ஸோ நான் அதை ஷோ பண்றேன், வெயிட் பண்ணுங்க.
ஸோ கைஸ் 10K வேலட்டை டவுன்லோட் பண்ணி அந்த என்னோட வேலட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் போட்டுட்டேன். ஸோ போட்ட பேர் நம்ம பண்ண அந்த 3 பிரிட்ஜும் வந்து இந்த இடத்துல லினியால வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் சிகே சிங்க் ஏரா லைட் ஸ்டார்ட் பண்ணி இது மூணுத்தையும் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க்கும் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன். வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் உங்கள் வெப்சைட்லேயும் போய் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விஷ் தான். பட் நீங்கள் வந்து இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஒன்று தான் பண்ணியிருக்கோம். பட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து 3 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அந்த செகண்ட் டெஸ்க் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இப்போ தான் ஸ்வாப்புக்கே வந்து காமிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் மேலே எடுத்துருச்சு. ஸோ இப்போ கன்ஃபர்ம் ஸ்வாப் கொடுக்குறேன். கம்பல்சரி ஆகும். ஸோ ஆகலைன்னா அதை அப்படியே விடுங்க. கேன்சல் பண்ணுறது அந்த விஷயம்லாம் பண்ணாதீங்க. ஸோ டிரான்சாக்ஷன் சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டோம். ப்ரோட்டோகால் வந்து 3 யூஸ் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி என்எஃப்டிஸ் நிறைய டாஸ்க்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் தென் வந்து பிரைவேட் குரூப்பும் இருக்கு. விச் மீன்ஸ் அதுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னா கீழே பைனான்ஸ் லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஒரு புது அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு எங்க அட்மின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஏர்ட்ராப் பிரீமியம் குரூப் வந்து கொடுப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா வீக்லி என்னென்ன வந்து பண்ணணும், ஸ்வாப் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கைட் பண்ணுவோம். ஸோ அட்மின் சைட்ல இருந்து யூடியூப்லயும் டெலிகிராம்லயும் அது பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் அங்க வந்து க்ளோஸ்டு கம்யூனிட்டின்றதுனால அங்க வந்து கம்பல்சரி நாங்க வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகணும்னா கீழே பைனான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நீங்க பைனான்ஸ்ல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களோட ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாராவது ஒருத்தருக்கு வந்து ஓபன் பண்ணி கொடுத்துட்டு நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃபா காமிச்சிட்டு அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ நன்றி. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம்.